ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 14வது வாரத்துக்கான முதல் நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஒரு நோட்டிஃபிகேஷன் அது சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்துருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 27,537 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 37.19% வந்துருந்துட்டுருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ இவர் வேறு லெவலில் ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். லாஸ்ட் வீக்கில் என்ன தான் இவருக்கு மிகப்பெரிய அளவில் நெகட்டிவிட்டியாக நிறைய விஷயங்கள் வந்து அமைஞ்சிருந்தாலும் கூட அப்படியெல்லாம் கிடையாதுப்பா, நாங்கள் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், ஏதோ ஒரு வாரம் மிஸ்டேக் பண்ணிட்டார் அப்படின்றதுக்காக நாங்கள்லாம் ஓட்டிங்ஸ் எல்லாம் வேறு இடத்துல வந்து மாற்றவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுடைய முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே. அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் சௌந்தர்யா, அவங்க வாங்கி ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15,099 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20.39% வந்துருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்களும் அட்டகாசமான வாக்குகள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரனோட வேறு லெவலில் ஒரு காம்படிஷன் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. பட் இருந்தாலும் முத்துக்குமரன் வாங்குறதுல பாதி வாங்கிட்டு இருக்காங்க. பட் பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து சொல்லும். அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் ஜாக்லின், அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7,039 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.51% வந்துருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அக்கா அவர்கள். ஸோ இவங்களும் அட்டகாசமான ஒரு கேம் பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன தான் பண்ணாலையும் அந்த ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து 10% மேலே வந்து ஏறவே மாட்டேங்குது. ஒரே ஒரு வாரம் மட்டும்தான் நம்பர் 1 பொசிஷன்லேருந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே 10% உள்ளார தான் வாக்குகள் அவங்களுக்கு. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் தீபக், அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6,262 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.46% வந்துருந்துட்டுருக்காரு தீபக் அவர்கள். லாஸ்ட் வீக்கில் வேறு லெவலில் ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிட்டு இருந்தார். சொல்லப்போனால் நம்பர் 1 பொசிஷன்லேருந்து 1.25 லட்சத்துக்கும் மேலான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருந்தார். அதில் பாதியாவது இந்த வாரத்துலேருந்து வாங்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கோம். பட் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் அருண் பிரசாத், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6,256 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.45% வந்துருந்துட்டுருக்காரு நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ அருணை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயர் தான். இடையில் வந்து நிறைய கான்ட்ரவர்சியில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டார். நிறைய நேரங்களில் முத்துக்குமரனை நோண்டுன்னு வந்து நோண்டி மொத்த பல்பையும் இவரே வந்து வாங்கிக்கிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஸோ அதனாலேயே அருண் அவர்களுக்கு வந்து அந்த வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பெருசாக இல்லை, பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கடுத்து 6th பொசிஷனில் விஜய் விஷால், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5,928 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.01% வந்துருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ இவர் ஒரு நல்ல பிளேயராக ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இருந்துட்டு இருந்தார். சொல்லப்போனால் முத்துக்குமரனுக்கே வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தார். முத்துக்குமரன் ரொம்ப கம்மியான வாக்குகள் வாங்கிட்டு இருக்கும்போது விஜய் விஷால் அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருப்பார். பட் இப்போ எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் பவித்ரா, அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5,917 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.99% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்களும் ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ இது இத்தனை வாரங்கள் இவர் வந்து வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா கேம் பிளேவை பொறுத்த வரையிலும் பவித்ரா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் ஃபிசிக்கல் டாஸ்க் வந்தாலும் சரி, மென்டலி ஏதாவது ஒரு டாஸ்க் வந்தாலும் சரி, நல்ல பர்ஃபார்மர் தான். ஸோ ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து பூஸ்டப்பே ஆகவே இல்லை. தப்பிச்சு ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ இன்புட்னா கொடுங்க, 100க்கு 200% கொடுத்தா கூட தப்பிச்சு வர்ற மாதிரி தான் இவங்க ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்காங்களே தவிர ஒரே ஒரு வாரம் கூட ஓகேப்பா இவங்க சேஃபர் ஜோனில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த வாரமும் இவங்களுக்கு வந்து அமையவே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதனால் பவித்ரா இஸ் ஒன் ஆஃப் த அன்லக்கி கேர்ள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரீசெண்ட் டைமில் அந்த மாதிரி தான் வந்து பவித்ரா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே தொடர்ந்து வந்து போயிட்டுருக்கு. பட் இந்த வாரத்தை தாண்டுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஏன்னா எப்படி பார்த்தாலையும் 2 எவிக்ஷன் இந்த வாரத்தில் வந்து இருக்கும். 6 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளர கொண்டு போகிறாங்க. இட்ஸ் மீன்ஸ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு.
ஃபைனல் ஸ்டேஜ் மீன்ஸ் ஃபைனல் வீக்குக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டபுள் எவிக்ஷன் வந்து இருந்தே தீரும். ஒரு எவிக்ஷன் இருந்தால் கூட பவித்ரா வந்து சேப்பர் ஜோனுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ டபுள் எவிக்ஷன் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து பவித்ரா அவர்கள் அதில் ஒரு ஆளாக வந்து இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பட் பவித்ரா போகிறதுல எதுவும் பெருசாக வந்து யாருக்கும் ஹர்ட்டிங்காக இருக்காது அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அவங்க இத்தனை வாரங்கள் இருந்ததே ஒரு பெரிய டிசர்வ்டு தான். அண்ட் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவுக்கு வந்து ஒரு அட்வைசபிளாக வந்து பண்ணியிருப்பாங்க. பட் அதை கடைசி வரைக்குமே வந்து பவித்ரா அவர்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு சீரியஸாக நோட் எடுத்துகிட்டு அதை வந்து எதுவுமே மாற்றிக்காமல் போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா நீங்கள் வந்து நீங்களே சொல்லிக்கிறீங்க இதுதான் இதுதான் என்னுடைய கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்களாக ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கீங்க. அது இல்லை, நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனை வந்து உடைங்க. நீங்கள் அது கிடையாது, நீங்கள் அதுலேருந்து வெளியே வாங்க. ஏன்னா அதுலேருந்து வெளியே வந்தால் தான் உண்மையான பவித்ரா யார் அப்படிங்கிறதே தெரியும். நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி நிறைய நேரங்களில் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதை கூட கொஞ்சம் கூட ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக கூட ஒரு வாரம் கூட எடுத்து பவித்ரா அவர்கள் வந்து இருந்ததை நம்ம வந்து பார்க்கவே முடியல. ஸோ அதனாலே கூட வந்து பவித்ரா அவர்கள் வந்து பெருசாக கனெக்ட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த இடத்துல பவித்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். பவித்ரா நல்லா கேம் டாஸ்க் அப்படின்லாம் வரும்போது நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பிளேயரில் அதில் பவித்ராவுடைய பேரும் வந்து இருக்கும். பட் எங்கே ஃபெயிலியர் அப்படின்னா இந்த கேமுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்கும், கேமுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேமை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ அதை வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் முத்துக்குமரன் வந்து பண்ணுவாப்பில், சௌந்தர்யா பண்ணுவாங்க, ஜாக்லின் பண்ணுவாங்க, மஞ்சரி பண்ணுவாங்க, தீபக் பண்ணுவார். இது இப்படி நடந்திருக்கணும், இது இப்படி நடந்திருக்கக்கூடாது, இது இப்படி செஞ்சுருக்கணும், இது அப்படி எதுவும் செஞ்சுருக்கக்கூடாது, நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட் வந்து பண்ணேன், அதனால் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்ப்ளனேஷன், அந்த கேமுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைக்குள்ளே போகிறது, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வர்றது, இந்த மாதிரி எதுவுமே வந்து பவித்ரா அவர்கள் வந்து பண்ணவே இல்லை. அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்களா, அந்த டாஸ்க்கை நான் விளையாடுவேன்ப்பா, ஏதோ என்னால் முடிஞ்சதை எஃபெக்டாக வந்து போடுறேன், அதில் வந்து ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லைனா நாட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆள் தான் பவித்ரா. டாஸ்க்கை தவிர்த்து பவித்ராவை நீங்கள் வேறு எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது. ஏதோ காமெடியாக பேசிக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, சும்மா பேசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பவித்ராவை உள்ளர வந்து பார்க்க முடியுது. பட் மற்றபடிக்கு அப்பார்ட் ஃப்ரம் த டாஸ்க்கு எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை பவித்ராவை பொறுத்தவரையிலையும். ஸோ அதனால தான் அவங்க வந்து பெருசாக கனெக்ட் ஆகலையோ மக்கள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அதனால தான் ஒவ்வொரு வாரமும் அவங்க தத்தி தாவி அப்படியே எலிமினேஷன் ஆகாமல் அப்படியே உள்ளர வந்து இருந்துகிட்ருக்காங்க. பட் இந்த வாரம் வந்து பெருசாக தப்பிக்க முடியாது அப்படின்றது தான் உண்மையும் கூட. அதை நம்ம பொறுத்தவங்க தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து பவித்ரா அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் இன்னும் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா பணப்போட்டி. இந்த பணப்போட்டியை எடுக்க போகிறது யார் அப்படிங்கிறத இந்த வாரத்தில் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா திடீர்னு பிக் பாஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பெரிய ட்விஸ்ட்டாக வந்து கொடுத்துட்டாப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் உள்ளே வராங்க, உங்களுக்கு நிகராக வந்து போட்டி போட போகிறாங்க. ஸோ அந்த நிகராக போட்டி போட்டு ஒருவேளை அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா உங்களில் 2 பேர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் செய்யப்படுவாங்க. இட்ஸ் மீன்ஸ் அவங்க வந்து 2 பேர் வந்து உள்ளார இருப்பாங்க, நீங்கள் வெளியே போயிடணும் எக்ஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால் ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும் ஒரு மாதிரி அலரிட்டி தான் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இத்தனை காலங்கள் வந்துட்டு ஒரு டாஸ்க்கில் அதுவும் 1 வீக்குள்ளே நான் வந்து விட்டுட்டு போயிடணுமா அப்படின்ற மாதிரி எல்லோரும் யோசிச்சுட்ருக்காங்க. அது இன்னும் கூட சுவாரஸ்யப்படுத்தும். பட் இப்போ வரைக்கும் வந்த தகவலின்படி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் அவர்கள் பணப்போட்டி எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா நேற்றுக்கு இல்லை, ராணுவ அவர்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிஸ்கஷனில் வந்து இருந்துகிட்ருப்பார் தீபக் கிட்ட. அது என்ன டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் ஓரியன்டான ஒரு டிஸ்கஷன். ட்ரெஸ் வந்து எனக்கு சாட்டர்டேக்கான ட்ரெஸ் மட்டும் தான் அனுப்பிச்சிருக்காங்க, ஸோ அதனால் நான் எவிக்ட் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ராணுவ வந்து சொல்லியிருப்பாப்புல. அதுக்கு வந்து தீபக் அவர்கள் அதே கான்வர்சேஷன் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என் பையன் சொல்லலடா, பணப்போட்டி எடுக்கிறதுனா கூட நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தீபக் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து வந்திருக்கக்கூடிய சிக்னல் கரெக்டாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் பணப்போட்டியை எடுக்கிறதுல நம்பர் 1 வந்து தீபக் அவர்கள் வந்து இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் பவித்ரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னும் சுவாரஸ்யம். அண்ட் அவங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் உபயோகமாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி தீபக் அவர்கள் முத்துக்கோட்டியும் சொல்லியிருக்கா, டேய் பணம் என்ன சும்மா காய்க்குதா,
கண்டிப்பாக அதுக்கு வேல்யூ இருக்குது, நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.